வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் நடந்த கொடூரம், அதுவும் அரசே செய்த மிக மோசமான நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட மாடுபிடி வீரரால் தற்பொழுது ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டுக்கும் எதிராக மக்கள் களத்தில் இறங்க உள்ளார்கள். மீண்டும் மெரினா கடற்கரை போல் ஜல்லிக்கட்டு ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு எதிராக திரும்புமா என்ற ஒரு கேள்வியுடன் இந்த வீடியோவை நாம் தொடங்குகிறோம். பொங்கலன்று மதுரை ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. அதில் பறையர்களுக்கு குறிப்பிட்ட வாய்ப்புகள் வழங்கவில்லை என்றும், டோக்கன்கள் இருந்தும் அவர்கள் மாடுபிடி வீரராக இருந்தபோதும் களத்தில் இறங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றும் தற்பொழுது புகார்கள் எழுந்துள்ளது. இது அரசின் கண்காணிப்பிற்குள் வந்துவிட்டதா என்று பார்த்தால், இது செய்ததே அமைச்சர்தான் என்றும், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள்தான் எங்களை புறக்கணிக்கிறார்கள் என்றும், எங்களது சமூகத்தினர்களது ஓட்டுக்கள் வேண்டும், ஆனால் எங்களது சமூகத்தினர்கள் வெற்றியடைந்தால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதா என்ற கேள்வியையும் பாதிக்கப்பட்ட மாடுபிடி வீரர் தமிழரசன் தற்பொழுது கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பிரபல இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் தமிழக அரசிற்கு எதிராக தன்னுடைய இயக்கத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய நேற்று வீடுகளில் பரமக்குடியில் மற்றும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் இவர்களது சமூகத்தை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடிகளை வீட்டிற்கு முன் பறக்கவிட்டு ஆளும் திமுகவிற்கு எதிராகவும், தற்பொழுது கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைக்கு எதிராகவும் தற்பொழுது தங்களது ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் கருப்பு கொடியின் மூலமாக தெரிவித்துள்ளார்கள். மேலும், எங்களது ஓட்டுக்கள் தேவை, நாங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும், நாங்களே அதை உருவாக்கி கொள்ளவும் தற்பொழுது களத்தில் இறங்கக்கூடாது என்று கூறுவது நீங்கள் யார்? அதற்கான தகுதியும் திறமையும் எங்களிடம் இருக்கும் பொழுது இந்த சமூகத்தினரை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் ஒதுக்கப்படுவது சரிதானா? எங்களது மாடுகளையும் உள்ளே அவிழ்த்து விடாமல் விரட்டி அடிப்பது சரிதானா என்ற கேள்வியையும் தமிழரசன் கேள்வி கேட்பது சரியா? இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது அமைச்சர் மூர்த்தி அவர்கள்தான் என்றும், அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்காக புகார்களையும் நாங்கள் கொடுத்துள்ளோம். ஆனால் ஆட்சி அதிகாரம் அவர்களது கையில் இருக்கிறது, தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள்தான் இறுதியாக அமையும் என்றும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் கூறி வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட இளைஞர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படுமா அல்லது மீண்டும் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்களா? அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.